உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? குடும்ப படங்களுக்கு வசனம் எழுதி வந்த வியட்நாம் வீடு சுந்தரம் சூரசம்ஹாரம் படத்துக்குள்ள எப்படி வந்தாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. வியட்நாம் வீடு சுந்தரம் எல்லா விதமான கதைகளுக்கும் வசனம் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அவருடைய எழுத்தில் உருவானதான் ஜல்லிக்கட்டு திரைப்படம். அந்த படத்திலே அவர் பணியாற்றிய விதம் தான் சூரசம்ஹாரம் படத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்தது. தியாகராஜா குமாரராஜாவோட பாக்கெட் நாவல் படமும் டார்க் சப்ஜெக்டாக இருக்க போதா இல்லை லைட்டான படமாக இருக்க போதான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. தியாகராஜன் குமாரராஜாவுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நாயகனாக நடிக்கின்ற பாக்கெட் நாவல் படத்தை பற்றி அந்த படத்தினுடைய இயக்குனரான தியாகராஜன் குமாரராஜா கிட்ட நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சமீபத்தில் அமைந்தது. ஆனால் என்ன மாதிரியான படம் அப்படின்றத அவர்கிட்ட கேட்க நான் தவறிவிட்டேன் என்றே சொல்ல வேண்டும். நிச்சயமாக அடுத்து நான் அவரை சந்திக்கும் போது கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்க சேயோன் படத்தில் விருமாண்டி படத்தோட சாயல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ராஜா புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற சேயோன் படத்தில் எங்கேயாவது விருமாண்டி படத்தினுடைய சாயல் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் முருகனுடைய சாயல் இருக்கும். அந்த படத்தை பொறுத்தவரையிலே பக்தியும் வீரமும் கலந்த ஒரு படைப்பாக அது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறேன். தாய் கிழவி படத்தோட ட்ரெய்லர் ஈவெண்ட்டுக்கு ராதா ரவி எதனால் வரலன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒருவர் ஒரு விழாவுக்கு வரலன்னா ஏதோ பிரச்சனை காரணமாகத்தான் அவர் அந்த விழாவுக்கு வந்திருக்க மாட்டார் அப்படின்னு நாம்ளே நினைத்து கொள்கின்றதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் உங்ககிட்ட இருந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கு ராதா ரவி சென்னையிலே கூட இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? தேவர் மகன் படத்துக்கோ விருமாண்டி படத்துக்கோ அந்த சமயத்தில் சென்சார் பிரச்சனை எதுவுமே வரலையான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தேவர் மகன் படத்தை பொறுத்தவரையிலே தணிக்கையில் மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு வந்ததா தெரியல. ஆனால் விருமாண்டி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பம் முதலே பிரச்சனை தானே. சிக்மா படத்தோட ப்ரொமோஷனில் ஜேசன் சஞ்சய் விஜயோட பேரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லோருமே தனியாக இண்டிபெண்ட்டாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய படத்தை விளம்பரப்படுத்த நிச்சயமாக விஜய் பெயரை பயன்படுத்த மாட்டார். ரஜினி சிபி சக்கரவர்த்தி படம் முழுநீள காமெடி படமான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிபி சக்கரவர்த்தியுடைய இயக்கத்திலே ரஜினிகாந்த் நடிக்க இருக்கின்ற படம் நகைச்சுவை கலந்த ஒரு குடும்ப படமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் ஒரு 6 டைரக்டரோட தான் ரிப்பீட்டடாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியான தஞ்சாவூர்லேருந்து இசை கேட்டிருக்காங்க. உங்களுடைய வாதமே தவறானது. பொதுவாக எல்லா நடிகர்களும் அப்படி செயல்படுவதை போல நீங்கள் சொல்ல முடியாது. அஜித் மட்டும்தான் தொடர்ந்து தன்னுடைய இயக்குநர்களுக்கு அப்படி வாய்ப்பு தருகிறார். மற்ற நடிகர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துங்க, கமல்ஹாசன் எடுத்துங்க. இவங்க எல்லோருமே மாறி மாறி வெவ்வேறு இயக்குநர்களுடன் தான் பணியாற்றுகிறார்கள். நடிகர் கமல்ஹாசன் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் படமாக தயாரிக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பட தயாரிப்பை பொறுத்தவரையிலும் எல்லோருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படுகிறது. லாபம் அதிகமாக வரலைன்னா கூட பரவாயில்ல, அந்த படத்தை தயாரிக்கும் போது மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு தான் பல தயாரிப்பாளர் இன்றைக்கு எண்ணுகிறார்கள். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமரன் திரைப்படத்திலே கமல்ஹாசனுடைய பட நிறுவனத்தோடு ஒரு பணியாற்றியிருக்கிறார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அழகாக அந்த படத்தை அவர் முடித்து கொடுத்தார். அந்த படத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைத்தது, படமும் மிகச்சிறப்பாக ஓடியது. அதனால் அது போன்ற நடிகரோடு தொடர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு கமல்ஹாசனும் அவருடைய நண்பரான மகேந்திரனும் ஆசைப்படுறது சகஜம் தானே. சீமான் ஒரு அரசியல் படம் எடுக்கலாமே, அவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கலாமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சீமான் ஒரு அரசியல் படத்தை எடுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு படத்தை அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் குறைந்தது ஒரு 6 மாத காலத்துக்கு நடக்காது. அதுக்கப்புறம் வேணால் அது போன்ற படைப்புகளை சீமான்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சீமான் மாரி செல்வராஜ் 2 பேரையுமே ஒரே ஸ்டேஜில் ஏற்றணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் தனியாக ரூம் போட்டால் யோசிப்பாங்க. அன்றைக்கு தற்செயலாக நடந்த ஒன்று தான் அது. திருப்பூர் சுப்பிரமணியம் தியேட்டர் விலைவாசியை பற்றி எதுவுமே பேசலையே, காரணம் என்னன்னு சேலம்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியத்துடைய 2 பேட்டியும் நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். தியேட்டருடைய நிலையை பற்றி அந்த பேட்டியில் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தாய் கிழவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சிவகார்த்திகேயன் அவரோட அடுத்த படங்களில் வெங்கட் பிரபு படத்தை மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. தாய் கிழவி படத்தை விளம்பரப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. சத்யஜோதி தியாகராயன்ட்ட அது தொடர்பாக பேச நான் முயற்சி பண்ணேன், அவருடைய லைன் கிடைக்கல. 2 நாட்களில்
நேரத்தில் நிச்சயமாக தியாகராஜனோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போ அவர்கிட்ட இந்த படத்தை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு இந்த வார சினிமா திஸ் வீக்கில் அதை பற்றி முழுசாக சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் எந்த நடிகை இப்போ கொடிக்கட்டி பறக்கிறாங்கன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பல ஆண்டுகளாக கொடிகட்டி பறக்கின்ற 2 நடிகைகள்னால் ஒன்று நயன்தாராவும் இன்னொன்று த்ரிஷாவும் தான். நடிகர் சிவகார்த்திகேயன் தவறவிட்ட படங்கள் என்னென்னு மாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அட்லியினுடைய இயக்கத்தில் உருவான ராஜா ராணி, வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் உருவான மாநாடு போன்ற ஒரு சில படங்களை தவற விட்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன். நடிகை அஞ்சலி தேவி தயாரித்த பூங்கோதை படம் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. அஞ்சலி தேவி தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியிலும் தயாரித்த திரைப்படம் தான் பூங்கோதை. தெலுங்கில் அந்த படத்துக்கு பெயர் பரதேசி. அந்த படம் வெற்றி படமாக அமையலை. நடிகை ராதிகா தாய் கிழவி படம் ரஜினி நடிக்க வேண்டிய படம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த படம் ரஜினி ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ராதிகாவுக்கு வந்ததான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தாய் கிழவி போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை தான் அந்த மேடையிலே ராதிகா வெளிப்படுத்தினாரே தவிர அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது ரஜினிகாந்த் நடிப்பதற்கான கதை இல்லை. சன் பிக்சர்ஸ்க்கு சொந்தமாகவே ஓடிடி தளம் இருக்குது. ஆனாலும் அவங்களோட எல்லா படத்தையும் மற்ற ஓடிடி தளத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு மையூரன் மத்தக்கலப்பையிலேருந்து கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பட தயாரிப்பிலும் தொலைக்காட்சியிலையும் அவங்க கிங்கு. ஆனால் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இல்லை. அதில் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. அதன் காரணமாக தான் அவருடைய படங்களையே மற்ற ஓடிடி தளங்களில் அவங்க வெளியிடுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ் சினிமாவுக்கு அறிவித்த முக்கியமான திட்டம் ஏதாவது இருக்கான்னு மணிகண்டன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழக முதல்வர் சினிமாவுக்கென அறிவித்த திட்டங்களில் மிக முக்கியமானது என்று நான் பார்ப்பது சுங்குவார் சத்திரம் பக்கத்திலே அமையவிருக்கின்ற திரைப்பட நகரம். அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர் கண்ணதாசனுடைய விமர்சனத்துக்கு ஆளாகாத அரசியல்வாதிகளும் இல்லை, திரைக்கலைஞர்களும் இல்லை. அப்படி பலரை கவிஞர் கண்ணதாசன் விமர்சித்த போதிலும் அவர்கள் எல்லோருமே கவிஞர் கண்ணதாசன் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எந்த அளவுக்கு கவிஞர் விமர்சித்திருக்கிறார் என்பது நீங்களும் நானும் அறிந்த விஷயம். ஆனாலும் கவிஞர் கண்ணதாசன் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை பல சந்தர்ப்பங்களில் எம்ஜிஆர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு முறை மேடையிலே பேசும்போது கவிஞர் கண்ணதாசனை பற்றி அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. காலக்காற்று இந்த மாபெரும் கவிஞரை எங்கெங்கெல்லாமோ அலைக்கழித்தது. எந்த துறைமுகத்துக்கு இந்த படகு பயணப்பட்டாலும் அங்கெல்லாம் இது சீரோடும் சிறப்போடும் போற்றப்பட்டது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவரிடமிருந்த தமிழ். மற்றவர்கள் கவிதை எழுதினார்கள், ஆனால் கவிஞர் கவிதையாகவே வாழ்ந்தார். அதன் காரணமாகத்தான் கவிஞர் என்றால் அது கண்ணதாசன் தான் என்ற நிலை உருவாயிற்று. பாரதிதாசனுக்கு பிறகு தமிழுக்கு அவர்தான் என்பது நிலைமை. அவர் காலத்தில் வாழ்ந்தது தமிழர்களாகிய நமக்கு பெருமை. பல கவிஞர்கள் வாழ்க்கை பயணத்தை முடித்த பிறகே வாழ்த்தப்பட்டார்கள். கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த போதே வரலாறாகிவிட்டவர். அவர் சொன்னால் கவிதை, சொன்னதெல்லாம் கவிதை என்று வாழ்ந்தவர். எப்போதோ ஒரு முறை தோன்றுகின்ற இதிகாச கவிஞர் அவர் என்று மனமாற கவிஞர் கண்ணதாசனை பாராட்டியிருக்கிறார் எம்ஜிஆர். இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.